சட்டப்பேரவையில் சபாநாயகர் உரை நிகழ்த்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். மக்கள் சபையை ஆளுநர் அவமதித்திருக்கிறார் என்பது சட்டப்பேரவையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் முன்பே வலியுறுத்தியிருந்தார். மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சட்ட விதிகளையும் மரபுகளை மீறி செயல்பட்டு அவையிலிருந்து வெளியே சென்றிருக்கிறார். வெளியே என்று சொல்வதை விட வெளியேறி சென்றிருக்கிறார். ஆளுநரின் செயல் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 176 படி ஆளுநர் உரை என்பது மாநில அரசால் தயாரிக்கப்பட்டு ஆளுநரால் முழுமையாக படிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதில் ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ மாநில அரசால் தயாரித்து வழங்கப்பட்ட உரையில் நீக்கம் செய்வதற்கோ அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநரின் உரை குறித்து தெரிவிக்கக்கூடிய ஆர்டிகல் 176 தெளிவதற்கு வழிவகை செய்யப்படவில்லை. இருப்பினும் நாம் அவ்வாறு சில விளக்கங்களை குறிப்பிட்டு நேற்று அரசுக்கு கடிதம் எழுதி தொடர்ந்து அவருக்கு அதற்கான பதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வேண்டுமென்றே அரசமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு செயலை செய்துள்ளார். ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன். 10/4/2023 அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு இதுவரை 1,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1,00,000 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது மட்டுமன்றி பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் 2001 ஆண்டு வரை கட்டித்தரப்பட்ட 1,16,000 வீடுகள் 1,016 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்க்கப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளன. 32 கிராம பகுதிகளில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்திடவும் பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவித்திடவும் வேளாண் விளைபொருட்களை நகரங்களுக்கு விரைவாக கொண்டு செல்லவும் கிராம சாலைகள் தரமாக அமைத்தல் அவசியம் என்பதனை கருத்தில் கொண்ட அரசு முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் மூலம் கடந்த 2022-23 ஆண்டு முதல் தற்போது வரை 20,485 கிலோமீட்டர் நீளமுள்ள 15,412 சாலைகள் 8,911 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 33 கிராமப்புற பகுதிகளுக்கு மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்த அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. ஒன்றிய மாநில அரசின் பங்களிப்பில் நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் உயிர்நீர் இயக்கம் ஜல்ஜீவன் மிஷன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் உள்ள 1,12,00,000 வீடுகளுக்கு இதுவரை குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய அளவில் உயிர்நீர் இயக்கத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு விருது அளித்து பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருப்பினும் தமிழ்நாட்டுக்கு இத்திட்டத்தினை செயல்படுத்த விடுவிக்க வேண்டிய 3,112 கோடி ரூபாய் நிதியினை ஒன்றிய அரசானது கடந்த 1.5 ஆண்டுகளாக விடுவிக்கவில்லை. மேலும் எந்த ஒரு புதிய திட்டத்திற்கும் அனுமதியும் அளிக்கப்படவில்லை. எனவே மிகவும் முக்கியமான இத்திட்டத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு விரைவில் வழங்கிட தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திட குறைந்தபட்ச அடிப்படை நிதியாக தலா 30 லட்சம் ரூபாயும் செயல்திறன் ஊக்க நிதியாக 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் ஏற்கனவே
கட்டப்பட்டுள்ள 10,417 நூலகங்கள் 163 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளன. 35 அடுத்தபடியாக இந்த அரசின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக வருவாய்த்துறை மூலம் தாங்கள் குடியிருக்கும் அணைக்கு உரிமையின்றி இருந்த லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதன் மூலம் இந்த அரசு அவர்களது வாழ்நாள் கனவை நிறைவேற்றியுள்ளது. சென்னை மற்றும் மாநிலத்தின் நகர்ப்பகுதிகளில் உள்ள குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை ஒருமுறை சிறப்பு வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இதுவரை 80,816 தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 1980களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்ட குடியிருப்பு திட்டங்களில் பட்டா வழங்குவதில் நிலவி வந்த நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானமுடைய மக்கள் பயனடையும் வகையில் 1,42,00,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு நிரந்தர வீட்டு வசதி, சமநிலை உரிமை மற்றும் அவர்களின் மாண்பை உறுதி செய்யும் விதமாக இந்த அரசு மாநிலம் முழுவதும் ஆயுதிராவிட பழங்குடியினர் உட்பட விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு கடந்த மே 2021 முதல் டிசம்பர் 2025 வரை 22,71,000 வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியுள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களிலும் வசிப்பவர்களின் வாழ்வு வளம் பெற 6,311 புதிய வீடுகள் 391 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2,742 வீடுகள் 197 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 36 இந்திய அளவில் விரைவாக நகரமயமாகும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது. பல்வேறு சவால்களையும் வாய்ப்புகளையும் இந்த நகரமயமாதல் உருவாக்குகிறது. எனவே நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, போக்குவரத்து, வீட்டு வசதி, சுற்றுச்சூழல் பேணுதல் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றிற்கான திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்துவது அவசியமாகிறது. தமிழ்நாடு 37 தமிழ்நாடு எங்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் 87 குடிநீர் திட்டங்கள் 15,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு 1,65,00,000 மக்கள் பயனடைந்து வருகின்றனர். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தின் சார்பில் கடந்த 43 ஆண்டுகளில் முதல் முறையாக நாளொன்றுக்கு சராசரி 1000 மில்லியன் லிட்டர் குடிநீர் 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை மேலும் நிறைவு செய்திட கோவள வடிநில பகுதியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாமல்லன் நீர்த்தேக்கத்தினை அமைப்பதற்கான பணிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார்கள். இதன் மூலம் நாளொன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீர் கூடுதலாக விநியோகிக்க முடியும். 38 கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2,504 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5,649 எண்ணிக்கையிலான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் தெருவிளக்குகள், சாலை மேம்பாடு, சமுதாய கூடங்கள், சந்தைகள், நூலகங்கள், பூங்காக்கள், எரிவாயு, தகன மேடைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 39 நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 575 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுமக்கள் பங்களிப்புடன் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிக அளவில் பயன்பெறும் வகையில் பொதுமக்கள் பங்களிப்பு தொகை மொத்த மதிப்பீட்டில் 5இல் 1 பகுதியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் தொழில் முனைவோராக மாற்றும் திட்டத்தின் கீழ் அவர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 40 பொது போக்குவரத்தினை மேம்படுத்திடும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 6,871 புதிய பேருந்துகள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் 5,216 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. இது மட்டுமின்றி 3,673 பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. காற்று மாசுபடுவதையும் கார்பன் தடங்களையும் குறைத்திடும் முன் முயற்சியாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக 380 மின் பேருந்துகள் ரூபாய் 288 கோடி மதிப்பீட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. 41 சமூக நீதி நோக்குடன் மக்கள் நல நாடும் அரசாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு
மக்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. சென்னை கிண்டியில் தொடங்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 1000 படுக்கைகள் 15 அறுவை சிகிச்சை அரங்குகளுடன் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையானது 750 படுக்கை வசதிகளுடன் 6.66 லட்சம் சதுரடி பரப்பளவில் ஒரு ஒப்புயர்வு மையமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 42 மக்கள் நலங்காக்கும் உயிர்காக்கும் இவ்வரசின் பல திட்டங்கள் பாராட்டுக்குரியவை. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயனளிக்கும் பயனாளிகளுக்கான ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு 5 லட்சம் ரூபாய் வரையிலும் மருத்துவ காப்பீடு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2053 சிகிச்சை முறைகள் அங்கீகரிக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 6,769 கோடி ரூபாய் மதிப்பிலான காப்பீட்டு தொகை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தால் 1,45,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலம் விபத்தால் பாதிக்கப்பட்ட 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நலன் பெற்றுள்ளனர். 43 நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் எனும் வள்ளுவனின் வழிகாட்டலின்படி செவ்வனே செயல்பட்டு வருகிறது. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் 2,51,00,000 பயனாளிகள் முதன்முறை சேவைகளை பெற்றுள்ளனர். 10,000க்கும் மேற்பட்ட பெண் சுகாதார தன் ஆர்வலர்கள் மூலம் அவர்களுக்கு தொடர் கவனிப்பும் அளிக்கப்பட்டு வருகின்றது. நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை எடுக்க உதவும் நோக்கில் தொடங்கப்பட்ட நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 986 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேலான மக்கள் உயர் சிறப்பு மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்துள்ளனர். குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரின் வாழ்க்கை தரத்தினையும் மேம்படுத்தி கடைகோடி தமிழரின் முகங்களிலும் புன்னகையை மலரச் செய்திடும் நோக்கில் சமத்துவ சமூக நீதி கொள்கைகளை கடைபிடித்து வரும் நமது அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலன் காத்திட பல்வேறு புரட்சிகரமான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது. 45 மாற்றுத்திறன் கொண்டோரை மாற்றுத்திறனாளி என்னும் கண்ணியமான சொல்லால் குறிப்பிட வேண்டும் என்பதை அறிவுறுத்தியதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் நடைபோடும் இந்த அரசு மாற்றுத்திறன் கொண்டோரின் குறைபாடுகளை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை மற்றும் திறன் பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் திட்டத்தினை தமிழ்நாடு ரைட் செயல்படுத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் தொடங்க கடனுதவி வழங்கப்படுகிறது. முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள், அறிவுசார் குறைபாடு உடையோர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்காக சிறப்பு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. 46 மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மகுடம் சூட்டும் வகையில் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உறுப்பினராக்கும் வகையில் இந்த அரசு சட்ட திருத்தம் மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் 3631 மாற்றுத்திறனாளிகள் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வடிவமைத்திடும் அரிய வாய்ப்பை பெற்றுள்ளனர். எல்லோருக்கும் எல்லாம் என்பதே இந்த அரசின் உயிர் நாடி என்பதை இந்நடவடிக்கை அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவி தொகையினை இந்த அரசு 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 5,88,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மாதாந்திர பராமரிப்பு தொகையினை 1500 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக நமது அரசு உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் 2,58,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். 47 தொழில்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 12,16,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு மாநிலமெங்கும் தொழில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இதுவரை 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் உருவாக்கப்படும் வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை சுமார் 36 லட்சம். 2025 ஆண்டில் மட்டும்
14.65 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மின்னணுவியல் பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. தேசிய அளவிலான மின்னணுவியல் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டில் பங்கு 41.2% உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. 48 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் சென்னையில் கடந்த 2000 ஆண்டு நிறுவப்பட்ட டைட்டல் பூங்கா தகவல் தொழில்நுட்பத் துறையில் தமிழ்நாட்டிற்கான உயரிய இடத்தை உறுதி செய்தது. அதே வழியில் இந்த அரசு திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் ஒரு டைட்டல் பூங்காவையும், தஞ்சாவூர், சேலம், விழுப்புரம், தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர் ஆகிய இடங்களில் மினி டைட்டல் பூங்காக்களையும் நிறுவியுள்ளது. மேலும் மதுரை, திருச்சி, ஓசூர், காரைக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், திருவண்ணாமலை, கரூர், உதகமண்டலம், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் புதிய டைட்டில் மற்றும் மினி டைட்டில் பூங்காக்கள் நிறுவப்பட உள்ளன. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் இத்தொழில் பரவி நம் மாநிலம் சமச்சீரான வளர்ச்சியை எட்டும் நிலை உருவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.